வணக்கம். மூணாவது நாள் பிரசாதம் கல்கண்டு பொங்கல் பண்ண போகிறோம் நம்ம. இது தேவையான பொருட்கள் இப்போ பார்த்தோம். இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் நான். ஸோ ஊற வச்ச பாசிப்பயிரும் பச்சரிசியும் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டுறோம். தண்ணியை வடிகிட்டு இந்த ரைஸ் இதில் போட்டுறோம் நம்ம. இந்த பாசி பயிரை ஊற வச்ச தண்ணியும் வடிகட்டிடுறோம் நம்ம. வாஷ் பண்ணி நல்லா இது பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துடுறோம். ஸோ ஆன் பண்ணுறோம். இதுக்கு இது தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம தண்ணி ஊற்றுறோம் நம்ம இதுக்கு. இது வந்து நல்லா ஒரு ஹாஃப் பாயில் வந்த உடனே, நல்ல ஒரு பாதி வேக்காடு வந்த உடனே பாலில் குக் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இது கல்கண்டு சாதத்தோட ஸ்பெஷாலிட்டி இது. சரிங்களா? நல்ல டேஸ்டியான டிஷ் இது. ஜென்ரலாக இது வந்துட்டு பூஜை நேரத்தில் இதெல்லாம் வீட்டில் பண்ணுவாங்க. இது பிரசாதம், கடவுளுக்கு பிரசாதமாக படைச்சிட்டு நம்ம சாப்பிட்றது இது. ஸோ இது நல்ல ஒரு மேஷி டெக்ஸ்சர் வரணும். ரொம்ப குழையக்கூடாது. ரொம்ப குழஞ்சா பேஸ்ட் மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. பேபி ஃபுட் மாதிரி ஆகிடும் இது. ஸோ ரைஸும் பருப்பும் சாஃப்டாக இருக்கணும், ஆனால் வெந்திருக்கணும், ஆனால் குழையக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்கு நம்ம இதை பாயில் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? ஸோ இதை வந்து நல்லா ஹாஃப் டன் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த இதில் வந்துட்டு இந்த பாதி வெந்த உடனே நம்ம வந்து இந்த பால் ஆட் பண்ணுறேன் நான். பார்த்தீங்களா? பால் ஆட் பண்ணி குக் பண்ணுறேன் நான். ஸோ இது பாருங்கள், இப்போது நல்லா திக்காக கரெக்டாக வெந்திருக்குது. ஸோ நம்ம இதை வந்துட்டு இந்த மாதிரி மேஷ் ஆகிருக்குது. பருப்பும் வெந்திருக்குது, ரைஸும் வெந்திருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சமயத்தில் தான் நம்ம வந்துட்டு கல்கண்டு ஆட் பண்ணுறோம் நம்ம. பாருங்களா? ஸோ இந்த கல்கண்டு நம்ம வந்துட்டு டைமண்ட் கல்கண்டு நான் இப்போ டைமண்ட் கல்கண்டு யூஸ் பண்ணுறேன் நான். பட் நீங்கள் வந்து நார்மல் கல்கண்டு கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள். கூட கொஞ்சம் ஏலக்காய் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஏலக்காய் நல்ல ஃப்ளேவரு. ஏலக்காய் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இட் நாட் ஓன்லி கிவ்ஸ், ஜென்ரலாக எல்லோரும் நினைப்பாங்க ஏலக்காய் வந்துட்டு மனத்துக்கு தான் நம்ம போடுறோம்னு நினச்சிட்டு. பட் ஆக்சுவலாக அது மனமும் ஒன்று முக்கியமான விஷயம். அது இல்லாமல் இட் ஹெல்ப்ஸ் யூ இன் டைஜஷன். இட் ரியலி ஹெல்ப்ஸ் யூ இன் டைஜஷன். ஸோ நல்ல ஜீரணமாகிறதுக்கு இது வந்து நமக்கு வந்து உதவுது. ஸோ எவ்ரி இன்க்ரீடியன்ட் நம்ம சமையலில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் ஹெல்த்துக்கு நல்லது ஆக்சுவலாக. ஸோ தட் இஸ் த ரீசன் வை வி ஆர் ஆல் ஹேவிங் பெட்டர் ரெசிஸ்டன்ஸ். சவுத் இந்தியன்ஸ் ஆர் ஹேவிங் பெட்டர், நமக்கு நல்லா ரெசிஸ்டன்ட் பவர் நல்லா இருக்குது. ஸோ இது வந்து நல்லா திக்காக குக்காக இருக்குது. கல்கண்டு நல்லா கரைஞ்சிருக்கு. ஸோ கல்கண்டு பொங்கல் ரெடியாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்கு இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ கல்கண்டு பொங்கலை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நவராத்திரி 3வது நாளோட பிரசாதம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கல்கண்டு பொங்கல் ரெடியாக பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இப்போது பேன் நல்லா ஹாட்டாக இருக்குது. இதில் நான் நெய் போடுறேன்.
நெய் வந்து நம்ம ஹீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு இந்திரி பருப்பு போடுறோம், கேஷ்யூ நட். சரிங்களா? ஸோ லேசாக நல்லா அந்த லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம அதை கொண்டு வந்துட்டு, சரிங்களா, கொண்டு வந்துட்டு இது கூட திராட்சையும் போட்டிருக்கோம், காஞ்ச. ஸோ நம்ம வந்து முந்திரியும் நல்ல பொன்முருளாக வந்த முந்திரியும் அது கூட திராட்சையும் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இது ரெடியாக இருக்குது. ஸோ கல்கண்டு பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி உங்களுக்கு. ஓகே, நல்ல அந்த நெய், ஏலக்காய், அந்த பருப்பு, இதோட மனம் நல்லா நல்லா வந்துட்டுருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா மனம் நல்லா இருக்குது. இது கல்கண்டு பொங்கல் ரெடி நம்மளுக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ இதை நம்ம கடவுளுக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு இது நம்ம சாப்பிட்லாம். ஸோ கல்கண்டு பொங்கல் ரெடி உங்களுக்கு.